ஹலோ மை டே ஃபேமிலி, நான் பண்ணி பார்க்க போட்டு ஹையாமன் குவார்ட்லி மேங்க வேலை சீசன் 2 எபிசோட் வந்து நம்ம இன்டர்வியூ பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்த்து இன்டர்வியூ வாங்க, அப்புறம் கடை உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த சீசன் போன சீசனோட வெறுத்தாம போகிறேன், அதனால மறக்க ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்புறம் கடை நல்லா புரியும். சரி, நம்ம டைம் எப்படி பேசி வீணாக்கும் டேட்டா கலக்கலாம். எபிசோட் ஓப்பனி போன எபிசோட் கடைசி நம்ம ஹீரோ எல்லா பேரும் சண்டை போட்டிருப்போம். அதனால நம்ம ஹீரோ யூகி வீட்டுக்கு வந்து குளிச்சான் வந்திருப்பான். நம்ம ஹீரோ உள்ள வரப்போ நம்ம ஹீரோ குளிச்சிருக்காங்க. யூகி நீ இனி டெஸ்ட் பண்ணி பார்க்க இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், செல்ஃப் கண்ட்ரோல் யூடியூப் பேர் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் நீ உள்ள போ வெளில போன்னு சொல்லி மனசு வச்சு சண்டை போட்டுக்கலாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணலாம் சோ வச்சிருக்க போய் நீங்கிற அவர்கிட்ட நானே வரேன் சொல்லி அவங்களும் வெளியே வராங்க. யூகி உன்னோட பாத்ரூம் வந்து என்னோட மொட்டை வீட்டோ பெருசா இருக்கு செம்மையா சொல்லி அதுல இருந்து வேற பொண்ணு வர பட் நம்ம ஹீரோவும் யாரும் மனசுல கை நீட்ட போய் அவங்களும் யாரா நீ ஹேளுக்கு அப்படி பொண்ணு கடறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க நம்ம யூகி போனேன் எனக்கு இன்னும் கல்யாணம் கூட அதுக்கும் என்ன எல்லாத்தையும் பார்த்தான்னு சொல்லி அவங்களும் யூகி தள்ளிருக்க போய் நம்ம யூகியும் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்கிற எல்லாத்தையும் பார்த்தா நம்ம ஹீரோ தவளோரம் மட்டும் தான் பட்டா. ஓகே நான் போயிட்டு குளிச்சிருவேன் சொல்லி நம்ம ஹீரோ போறேன். ஏடா நீ எல்லாம் பார்த்து விட்டு ஆனா கூட ஏன்னா மன்னிப்பு வைக்காம என்ன ஒரு டீம் பிடிச்சா சொல்லி அவங்க நம்ம ஹீரோ பட்டு கட்ட சரி யூகி உனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இவ்வளவு டீமா இருக்கான்னு சொல்லி கேட்க போறோம். யூகி அவன் என்ன ஃப்ரெண்டு சொல்லி அவங்க வெக்கப்பத்துட்டே சொல்றாங்க. அதை பார்த்து அவங்களும் நான் இது யூகி ஒரு பையனை பார்த்து இவ்வளவு வெக்கப்பத்திருக்கு அப்படின்னா இவங்க வேற ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் நான் முடிஞ்சான்னு சொல்லி அவங்களும் யூகியை பிடிச்சி யூகி நான் சொல்றேன் உனக்கு கேளு நீ எவ்வளவு லிச்சான பொண்ணு அது மட்டும் எவ்வளவு பேர் வீட்டுல இருக்க அப்ப இருக்கப்ப அவனை கூட ஒரு பிச்சைக்காரன் கூட இருக்கியே இது உன்னோட லைஃப் ஸ்டைலுக்கே ஒரு கேவலம் இல்ல சொல்லி அவங்க நம்ம யூகி கேட்க நீ யார பிச்சைக்காரன் சொல்லி சொல்றேன் கொஞ்சம் சொல்ல முடியுமா யூகி கேட்பாரு. அவங்களும் உன்னை சுத்தி பாரு நீ எவ்வளவு அழகா இருக்க இவ்வளவு ரிச்சா இருக்க மட்டும் எவ்வளவு வீட்டுல இருக்க அது மட்டும் லைஃப் ஸ்டைல் பண்ணி பல மில்லியன்ஸ் சம்பாதிச்சிருக்க. இப்ப நீ ஒரு எலைட் கிளாஸ்ல இருக்க அப்படி இருக்கப்ப ரொம்ப ஆர்டினரி கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்த கூட நீ பழக கூட சொல்லி சொல்ல போற அவன் நீ சென்னை பற்றியே சொல்றியா ஆனா சென்னை ரொம்ப வண்டர்ஃபுல் ஆனவன் அது மட்டும் எக்ஸ்ட்ராடி ஆனவன் சரி அதோட நீ நினைக்கிறப்ப வெளில சொல்லி நம்ம யூகி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண இந்த சொசைட்டில ஒருத்தர ரிசோர்ஸ்மெண்ட் பேக்ரவுண்ட் வச்சு அவங்க மரியாதை தருவாங்க. அப்படி இருக்கப்பறம் உனக்கு அவ்வளவு வயசாக நீ இன்னும் எங்கடா இருக்க அப்படி இருக்கப்பறம் உனக்கு ஒரு நல்ல லைஃப் ரிச்சா அப்படிப்பட்ட கிடைக்கணும் சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்க போய் நேற்று நான் ஆப்ஷன்ல ஒருத்தன் பல மில்லியனுக்கு ஒரு பியானோ வாங்கி அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு கிஃப்ட் தர பற்றி தெரியுமா எவ்வளவு ரொமான்டிக்கா தெரியுமா இருக்கு அவனை போல ஒருத்தன் நீ பாக்கணும் அது மட்டும் இல்லாம எனக்கும் அவனா பிடிக்கும் சொல்லி அவங்க நம்ம ஹீரோன்னு தெரியாம பேசியிருக்க அப்புறம் வில்லன் காலிங் பண்ணிக்காங்க டெலிவரி வந்துச்சுன்னு சொல்லி யூகி என்ன ஆர்டர் போட்டு சொல்லி எங்க கேட்கப்பறம் யூகியும் சென்னை ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு பியானோ கிஃப்ட் தரப்போன்னு சொல்லி சொல்ல என்ன பியானோவா அவன் எங்கேயாச்சு கீழே கண்ட பியானோ வெள்ளடிச்சு கொண்டு வந்திருப்பான் அண்டு அவன் பாலுக்கு தான் லைக்கும் சொல்லி சொல்லிட்டு போய் அடுத்த சின்ன பத்தி இப்படி பேசினேன் நிச்சயமா நான் கோமா சொல்லி யூகியும் சொல்ல அதுக்கப்புறம் அவங்க வெளில பார்த்தேன் அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் மில்க் ஆளுங்க வந்து அந்த பியானோ டெலிவரி பண்ணிடும் சென் யுவான் இந்த என்ன வாங்கினான்னு தெரியல அது மட்டும் கிராண்ட் பியானோவா இல்லாட்டி வேற ஏதாச்சும் அது மட்டும் இது எனக்கு பார்க்க போற ஒரு நேஷனல் டெஸ்ட் ஒரு ஃபீலிங் தரணும் சொல்ல போறேன். நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெருசா இல்ல நிச்சயமா ஏதாச்சும் பழைய பையன் பெயிண்ட் அடிச்சு வந்திருப்பான் அது மட்டும் வந்தவங்க ஒரு ஆக்டிங் பண்ணக்கூடிய அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மெங்க ஹீரோ பத்தி சொல்ல போறேன். அவங்க அப்ப என்னடா இந்த பியானோ சொல்லுவாங்க இதுக்கப்புறம் கண்ணை கூசி ஏன்னா அந்த பியானோ வெளிச்சப்படி பல பல முன்னாடி இருக்க யூகே ஒரு கிறிஸ்டான பியானோ சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க சொல்லி அவங்க நினைக்க போறோம். அவங்க கிட்ட வந்துட்டு நிச்சயமா கிறிஸ்டான பியானோடா அது மட்டும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது அப்புறம் நான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் பெரிய பணக்கான அப்பா சொல்லி அவங்களால அதுல வாய்ப்பு இல்லை இன்னும் கூட பணக்காரங்க எதுக்கு பிச்சைக்காரமா ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னோட பில்டிங்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கூட இவ்வளவு ட்ரெஸ் போட்டுப்பான சொல்லி அவங்க நினைச்சிருக்க போறியே. அதுக்கப்புறம் நியூஸ்லயும் நேற்று நான் ஸ்டார்டி ஆப்ஷன் வெற்றிகாம வச்சால பல பிசினஸ் மேன்ஸ் மட்டும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் மட்டும் பெரிய பெரிய இன்ஃபுளுன்சர் வந்தாங்க. அதுல முக்கியமான ஆளு நம்ம ஊர் சில மிஸ்டேக் டைக்கொண்டா இல்ல மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்காரு. ஏன்னா அப்புறம் பல பொருட்களை பல கோடி கொடுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ பத்தி சொல்றாங்க கேட்டு சாக்காவ யூகே என்ன சொன்னா அப்படிப்பட்டவங்க இல்ல அவன் வெல்த்தியானவன் மட்டும் இல்ல அது மட்டும் ரொம்ப நல்லவன் வல்லவன் சொல்லி அவங்க நம்ம ஹீரோ சொல்லியிருக்க புரியும். அவங்க பின்னாடி திரும்ப போற நம்ம ஹீரோ வரேன் நம்ம ஹீரோ பட்ட அவங்களும் ஏன்னா இவன் இன்னும் ரொம்ப அஹிம்சமா இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ படி சொல்ல போறேன். நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீங்க கொடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லி சொல்லப்ப நம்ம ஹீரோவும் ஆனா எனக்கு பிடிச்ச நீங்க முக்கியமா கிஃப்டே நீங்க சொல்லி நம்ம ஹீரோ அப்ப நம்ம ஹீரோ சொல்ல போறேன் நான் ஒரு பிசினஸ் விஷயம் இல்ல அப்புறம் நீங்க கூட வரீங்களா சொல்லி நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோ எது கேட்கிறான்னு போன எபிசோட் நம்ம ஹீரோ பில்டிங் வாங்கினா சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிடுறோம் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ பின்னாடி எங்க பார்த்து என் ஃப்ரெண்டை தனியா விட்டு போக முடியாது சொல்லி அவங்களும் என்ன மன்னிச்சு என் ஃப்ரெண்ட் இருக்கனால என்ன வர முடியாது ஏன்னா நானும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு விட்டு கொடுக்கான்னு சொல்லி அவங்களும் சொல்ல நம்ம ஹீரோ வெளியில நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் உள்ள இருக்க அப்புறம் நம்ம மெங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணி இருக்கலாம் அதனால நம்ம ஹீரோக்கு இது ஃபெபிலி பாயிண்ட் இருக்கு. நம்ம ஹீரோவும் ஸ்வீட்டா உன் ஃப்ரெண்டுக்கு நீ எவ்வளவு பேசுன ஆனா அவன் ஃப்ரெண்டே உன் சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல அதுவே நம்ம யூகியும் உள்ள அந்த பியானோ வாசிச்சிருக்க அப்புறம் நம்ம மெங்கம் ஒரு அழகான ரிச்சான ஒரு பையன் எனக்கு என்ன பாய் ஃப்ரெண்டா இருக்கும் சொல்லி நம்ம யூகே ரோக பண்ண அவங்களும் பிளான போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே நேரத்தில் நம்ம சியாவும் காமிக்காம சியாவும் சென்னையோட கொஞ்சம் எல்லாம் காணா போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பிசினஸ் பேசுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி அவங்களும் நான் இப்ப முறை என் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பையனுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோ மேல கோவமா இருக்கு அது மட்டும் அவங்க மனசுக்குள்ள அவங்க சின்ன டிஸ்டன்ஸ் சுற்றுக்கு போனட்டி வந்தப்ப நினைச்சிட்டு கைக்காம போனுச்சு அதுக்காக சொல்லி அப்படிலாம் இருக்கான்னு சொல்லி அவங்க கட்டி இருக்க அப்புறம் நம்ம ஹீரோவும்
ஏன்னா டக்குன்னு நம்ம சியாவை கிட்ட பாயிண்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. என்ன காரணம் தெரியல சமையல நினைச்சிட்டு சியாவை பார்க்க போறேன். நம்ம ஹீரோ சியாவை கூப்பிடுறேன். அவங்களுக்கு கோவமா இருக்க நம்ம ஹீரோ ஏன்னா நான் கூப்பிட வராம தானே கோவமா இருக்காங்களா நன்றி வேலை வச்சா அந்த பொண்ணுங்க கூட புரிஞ்சுக்கமே ஹீரோ சொல்லிட்டு இருக்க போய் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பில்டிங் வாங்குறவங்கள அவனுக்கு போன பத்தி கொஞ்சம் என்ன கூப்பிட யாராச்சும் அனுப்பிட முடியுமா? ஏன்னா நானும் இங்க வழி தெரியாம சுத்திட்டு இருக்கேன் ஹீரோ சொல்ல போய் அவனும் சரி சொல்றேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க சியாவும் சொல்ல சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நான் எப்படி உன் நம்பர் நான் தான் உன் மனசுல இருக்கேன். அதோட நீ மன்னிப்பிக்கிட்டேன் உன்னை விட்டுருவோம். நான் ஒன்னும் ரொம்ப கோமா இருக்கு அவன் திட்ட மட்டும் ஹீரோவும் அது காலம் கெஞ்சிட மாட்டோம் இருக்கும் ஹீரோவும் சொல்ல நம்ம ஒருத்தக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் நீ கெஞ்சிரும் அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம பிடிக்கலன்னா பிடிக்காம இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்னே ஒன்றா பண்ண என்னன்னா அவங்களுக்கு நம்ம பண்ட செலவு பண்ணி எடுத்து வாங்கி கொடுத்தா நிச்சயமா அவங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்க. அதை நம்பி அவங்க மன்னிச்சிடுவாங்க. அப்படி பண்ணாமட்டா நம்ம அவங்களுக்கு நாயாட்டம் ஒன்றா இருக்கும் நம்ம ஹீரோவும் சொல்ல இப்ப நான் சியாவுக்கு செலவு பண்ண பண்ணிட்டு அவரு போன்னு சொல்ல நான் செலவு பண்ண போறேன். ஏன்னா அவளுக்கு அப்புறம் வாழ்க்கை அடுத்த தெரிவிக்கப்படும் சொல்லிட்டு அந்த மாலை கூட்டிட்டு வரேன். மகனே நீ யாரும் அப்படி சொன்னா பணக்காரன் தானா இல்லாட்டி சும்மா ஒருத்தான் சொல்லி அப்புறம் பையனும் அப்பா என்ன நம்பல என்னோட 7 அறிவு இன்னைக்கு தப்பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அப்பாவும் நீ சொல்ற அளவுக்கு அவன் போய் பணக்காரன் நம்ம ஊர்ல இல்லையான்னு சொல்லி அவனு நினைச்சிருக்காரு. இந்த பில்டிங் ஓனர்ஸ் எல்லாம் கண்டு பேசியிருக்காங்க சொல்லப்போ நம்ம பக்கத்துல நம்ம சட்டாங்கடா இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு கம்பெனி சின்ன கம்பெனி வச்சேன் அது பெருசாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் சொல்லி அவனும் அவரோட புராணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ அது மட்டும் இல்லாம நான் இந்த ஆனுவல் இன்கம் டென்ஸ் ஆஃப் மில்லியன் நான் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லி அவனு சொல்றாரு. நம்ம சட்டங்க மனசுக்குள்ள இன்னொரு வெல்த்தியான பீப்புள் முன்னாடி நான் ஆனுவல் இன்கமாவே 10,000 சம்பாதிக்க அப்புறம் நான் 1,000 தெரியும்னு சொல்லி அவனு நினைச்சிருக்க போய் நம்ம சட்டங்க எனக்கு தெரிஞ்ச முகமா இருக்க சொல்லி நம்ம ஹீரோ அவங்க பார்க்க போய் ஹலோ மிஸ்டியான் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம என் பையன் உங்களை போய் நிறைய சொல்லியிருக்கான் சொல்லி அவனு சொல்லப்போ நம்ம ஹீரோவும் நானும் அவங்க நிறைய கேள்விப்பட்டேன் வெளியிலன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களும் வாங்க யாரும் உங்களுக்கு நான் இந்த இடத்த சுற்றி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நீங்க ரொம்ப மரியாதை நடந்துக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்லி சொல்லப்போ நம்ம இது சின்ன ஓன அது மட்டும் இல்லை வேணும் சியாவோ கூட பண்றான் என்ன சியாவோ வேணும் கேர்ள் ஃப்ரெண்டா சொல்லி சட்டங்க சாக்காவ அதுக்கப்புறம் அவங்கள மேல சொல்லிட்டு கீழே பெரிய மால் இருக்கு அது மட்டும் இல்லாம மேல பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு நாங்க வாடகை விட்டுருக்கோம் சொல்லி அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சியாவும் மனசுல வெறும் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் அது மட்டும் இல்லாம வெறும் பிசினஸ் பேஸுக்காக நான் கூட்டிட்டு வந்தானே அது மட்டும் இல்லாம சின்ன நான் உனக்கு கிளாஸே ஸ்கிப் பண்ணிருக்கேன் அதுக்கு நீ பண்றது இதான சொல்லி அவங்க வச்சிருக்க அதுக்கப்புறம் அவரும் உங்களுக்கு என்ன பில்டிங் ஒவ்வொரு ஃப்ளோரா சுற்றி சொல்ல போறேன் மிகவும் நல்லா வேணும்னு சொல்லி சியாவோ கிட்ட போயிட்டு சியா உனக்கு இந்த பில்டிங் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்கப்ப இந்த சியாவும் எனக்கு பில்டிங் பிடிச்சிருக்கேன் சொல்லப்போ ஹீரோ அப்ப சரி எனக்கு இந்த பில்டிங் பிடிச்சிருக்கு சியாவுக்கும் பில்டிங் பிடிச்சிருக்கு அப்புறம் இந்த பில்டிங் வாங்க போறேன் சரி இந்த பில்டிங் பிரைஸ் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன் மட்டும் இந்த பில்டிங் ஓனர்ஷிப் இவங்க தந்துன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு நம்ம சியாவும் சாக்காவா இந்த 2 பேருமே சாக்காவா என்ன பில்டிங் கிஃப்ட் தரான்னு சொல்லி கேட்கணும் ஹீரோவும் என்ன சியா உனக்கு இந்த பிடிக்கலன்னு சொல்லி கேட்கப்ப அவங்க 2 பேரும் அங்கே அப்பவும் இந்த பல பில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள பில்டிங் வாங்க போற சின்ன பெரிய பணக்காரன் தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங் ஒரு பொண்ணு கிஃப்டா தராரு ஜோக்கிங்லாம் வேதாச்சுன்னு சொல்லி அவங்க சாக்கில் இருக்கப்பறம் நம்ம சியாவும் சின்ன நீ என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன் இந்த பில்டிங் தரப்படும் சொல்லி கேட்க ஹீரோ கிட்ட வந்துட்டு ஜோக்கிங் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த பில்டிங் நம்ம வாங்கிட்டோம் இனிமே வாழ்க்கையில எந்த பிரச்சனை நீ வாழ்க்கை ஜாலியா வாழலாம் அதோட அந்த பில்டிங் வாங்குறது உன்னோட ஃபேமிலியை மட்டும் நம்பி இல்லாம நீயும் சுயமா கூட சம்பாதிக்கலாம் சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அவங்க கிட்ட வர போறியே அவங்களும் பிளஸ் போய் அவங்க மனசுக்குள்ள நான் சின்ன தப்பா நினைச்சிட்டேன் ரொம்ப நல்ல அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு இந்த மட்டும் நடந்துட்டு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்லி அவங்க நினைச்சிட்டே இருக்க போல கிட்ட வரப்போ நம்ம அவங்க 2 பேரும் கிஸ்ஸா போட மாட்டேன் தக்குன அந்த அப்பா தடுத்து விட்டாரு ஏன்னா ஓடிட்டு ஹீரோ கிட்ட போக அந்த போன் வருது இப்படி வந்துருங்களா சொல்லி ஹீரோ கடுப்புல இருக்க போய் மிஸ்டியாவும் இந்த பில்டிங் வேலை வந்து 2.4 பில்லியன் வருது அப்படின்னு ஹீரோ அதெல்லாம் எவ்வளவு இருந்தா கூட பரவாயில்ல அந்த காரை யூஸ் பண்ணிக்க நம்ம ஹீரோ காரை நீட்ட மிஸ்டியா நீங்க இந்த பில்டிங் வாங்கிட்டீங்க மட்டும் இல்லாம நீங்க பில்டிங் புது ஓனா சொல்லப்ப நம்ம யானும் வராது நம்ம சின்ன ஓனம் நான் இந்த வெறும் ஒரு மணி பேக்குறேன் என் சைட்ல அப்புறம் இந்த பொண்ணை மிஸ்டர் சியாவும் இங்க பில்டிங் ஓனா சொல்லி சொல்லப்படுறாங்கன்னு அவங்களாம் மிஸ் சியாவும் சொல்லி சியாவுக்கு மரியாதை தேவைப்பட்ட சியாவும் இதான் ஒரு பாஸ் இருக்க ஃபீலிங்கா இப்ப ஏன் இப்படி என் அப்பா எந்த நேரம் வேலை வரணும்னு சொல்லி ஆஃபீஸ்ல இருக்கான்னு சொல்லி அவங்க மனுஷனிக்க இங்க பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களா தான் இருக்கேன் அதோட மற்றவங்க எனக்கு மரியாதை தருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்க போறீங்க அதுக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு சட்டங்க காமிக்கிறாங்க சட்டங்க என்ன இங்க இவ்வளவு கும்பலா கேட்க போறேன் அங்க பக்கம் பொண்ணு தியாடா இந்த பில்டிங் ஓனர் மாட்டாங்க அங்க நிக்க அப்படியே அந்த பொண்ணு இந்த பில்டிங் ப்ரூவ் ஒன்று அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங் ஒருத்தர் 2 பில்டிங் வாங்கி அந்த பொண்ணு கிஃப்ட் கொடுத்து போயிட்டான்னு சொல்லி அவன் சொல்லப்போ அந்த பையன் இங்க இருந்து அவனை பாட்டியெல்லாம் அவனு சொல்லி அவங்களும் நம்ம சின்ன அந்த இதுக்கு போய் பக்கம் சட்டங்க பார்த்தா அவங்களும் அப்படியே சட்டங்க அமைச்சாங்க எப்பயும் போல ஓடி போறாங்க அவங்களும் சின்ன நான் எப்படியாச்சும் அடைஞ்சிட்டு அதுக்கு எவ்வளவு பணம் பரவாயில்ல எவ்வளவு டைம் ஆன பணம் சொல்லி அவங்களும் ஓடிட்டு இருக்கேன் அதுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்காங்க அங்க சியாவும் ஹீரோ சபையில போயிட்டு இருக்கப்போ சியாவும் நம்பருக்கு இப்ப சபையில போயிட்டு இருக்கோம் மட்டும் இல்ல ஃபெராரி காருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கப்போ ஹீரோவும் அதுவோ ஃபெராரிக்காரன் அது வந்து எனக்கு ஓட்டுறவங்க சரி வரல மட்டும் இல்லாம இப்ப சபையில போனா கொஞ்சம் ஜாலியான எனக்கு அவங்ககிட்ட பேச டைம் இருக்கு டிராபிக் இருக்கான்னு சொல்லி சொல்ல போறியே அவங்களும்
ஆமா சின்ன நீ சொல்ல கரெக்ட். அது பைடவே உனக்கு சுவானை பத்தி உனக்கு தெரியுமா சொல்லுங்க ஹீரோ கேட்கப்பட சுவானா அது என்ன யாரோ பொண்ணு சில பற்றி எப்பயும் சொல்லுங்க ஹீரோவும் மழை பாமிக்க சின்னவனே பேனிக் ஆகாடா நிதான மாதிரி நம்ம மாட்டிக்கொண்டா சொல்லுங்க ஹீரோ மனசுல நினைச்சிருக்கா புரியே. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஒன்னு விசிட் பட்டேன். அதை விட சுவானுக்கும் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் டைகர் எல்லாருக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை. அது இப்ப ரொம்ப பெருசாகி போயிட்டு இருக்குன்னு சும்மா ஹீரோ சொல்ல போல அடுவா நான் உனக்கு ஆன்லைன்ல யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா நீ தெரியல சியாவோன்னு சொல்லி ஹீரோ அப்படி சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் இது சியாவோ கேஷுவலா கேட்கறாள் இல்லாட்டி எனக்கும் சுவானுக்கு நல்ல இருக்கக்கூடிய உறவு தெரிஞ்சிச்சு சொல்லி ஹீரோ பைக்ல இருக்கப்போ அதுவும் எனக்கு இது உண்மை எனக்கு தெரியல. ஏன்னா இன்டர்னல் ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமா இருக்கு. என்னன்னா ஒரு பில்லியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்டி ஆப்ஷன்ல 11 கோடிக்கு ஒரு கிறிஸ்டல் பியானோ வாங்கியிருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவங்க இன்டர்ட்ட சொல்ல ஆமா சியாவும் நீ அதை எப்படி செக் பண்ணி பட்டியான்னு சொல்லி கேட்கப்பறம் சியாவும் சத்தியமா இல்லை. ஏன்னா இந்த மட்டும் ஒருத்தலாம் எத்தனை நாடி பார்த்திருக்கேன். எவனாச்சும் முட்டா பையன் 11 கோடிக்கு பியானோ வாங்குவான அப்படின்னு சொல்லி அந்த பியானோ வாங்கினா அப்படின்னு அவங்களும் கழுவி ஊட்டி இருக்கப்பறம் ஹீரோன்னு தெரியாம ஆமா சின்ன உனக்கே இப்படி வேர்த்து கொட்டி இருக்குன்னு சொல்லி கேட்கப்பறம் நம்ம ஹீரோவும் அதுவும் நம்ம சபையில வரல ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ டாடா பாய் சொல்லிட்டு போய் நம்ம ஹீரோவும் இப்போ சபையில வந்து நம்ம ரோலர் கோஸ்டர் மட்டும் சொல்லி ஹீரோவும் ஒருவேளை சியாவுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு எனக்கு சுவானோட விஷயம். அதனால என் டேரக்டா கேட்காம இன்டேரக்டா பண்றதான் சொல்லி ஹீரோ வச்சுட்டு புரியே ஹீரோக்கு ஃப்ரெண்டு போன போடுறேன். மச்சான் வேணும் ஹாஸ்டலுக்கு வரா. என்னன்னா இங்க பெங்ஸ் பல மணி நேரமும் நம்ம ஹாஸ்டலுக்கு நின்றுருக்காங்க. என்ன பிரச்சனை தெரியல. அது மட்டும் என்ன நடக்க போன்னு தெரியல. அதை பாக்க நீ வண்டி ஆகணும் சொல்லி ஹீரோக்கு போற புரியே நம்ம ஹீரோவான பெங்ஸ் வேணும் சொல்லி ஹீரோ நினைக்கவா நான் பேசுறதுக்கு எந்த ஏற்படல. இன்னொரு கதை வேலை வேத்தனமா போறேன். அதனால இந்த உங்களுக்கு எபிசோட் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நானும் உங்க டைம் இப்படி வளரும் பேசி வீணாக்காம டேரக்டா கிடைக்கின்ற கார்ல போட்டு இல்லாம நான் உங்க விஹெச் நீங்க பார்த்த விஹெச் வாய்ஸ் பை அடுத்த சந்திக்கலாம்.